தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான ஒழுங்கை மங்கலம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மலர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. பிரசாதத்தை போட்டி போட்டு முண்டியடித்துக் கொண்டு வாங்கி சென்றனர் பக்தர்கள். பிரசித்தி பெற்ற ஒழுங்கை மங்கலம் சீதாள தேவி மாரியம்மன் கோவில் பங்குனி பெருத்திருவிழா தொடங்கியது. மலர்களால் சுவாமிக்கு புஷ்பாபிஷேகம், அபிஷேகம் செய்த மலர்கள் அருள் பிரசாதமாக வழங்கும் மலர்களை போட்டி போட்டு முண்டியடித்துக் கொண்டு பக்தர்கள் வாங்கி சென்றனர். ஒழுங்கை மங்கலத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சீதாள தேவி மாரியம்மன் கோவிலில் பங்குனி பெரும் திருவிழா தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கோவிலில் புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. அம்மனுக்கு கூடை கூடையாக மலர்களால் அபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து சிறப்பு தரிசனம், மாவிளக்கு போட்டு அங்கப்பிரதேசனம் செய்தும் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக பாடையில் படுத்து அங்கப்பிரதேசனம் செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த கோவிலில் பாடையில் படுத்தும் அங்கப்பிரதேசனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவது சிறப்பு. மேலும் அம்மனுக்கு அபிஷேகம் செய்த மலர்கள் கூடை கூடையாக கொண்டு வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த கோவிலில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்த மலர்களை பக்தர்களுக்கு வழங்குவது வழக்கம். அதனை பிரசாதமாக பெற்று செல்வது பக்தர்களின் வேண்டுதல். போட்டி போட்டு கொண்டு பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் முந்தியடித்துக் கொண்டு மலர்கள் பிரசாதத்தை பெற்றனர். மேலும் வருகின்ற ஏப்ரல் 27ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் பங்குனி பெரும் திருவிழா நடைபெறும் என மாதக்காலம் பங்குனி பெரும் திருவிழா நடைபெறுவது சிறப்பு அம்சமாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.